இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைப்பதற்கு வடக்கு ஆளுநர் பணிப்புரை. முல்லைத்தீவில் 130 நபர்களுக்கு எதிராக வனஜீவராசிகள் திணைக்களத்தால் தொடுக்கப்பட்ட வழக்கு தவணைக்காக ஒத்திவைப்பு. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து செயற்பட போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி கருத்து. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைக்கும் திட்டம் எதுவும் தம்மிடமில்லை என சந்திரிகா தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியை சுற்றுலா பயணிகளின் தேவைக்கு ஏற்றாற்போல் மாற்றியமைப்பதற்கான புதிய திட்டங்களை வகுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் பணிப்புரை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றிருந்த கூட்டத்தின் போது ஆளுநர் இந்த பணிப்புரையை விடுத்தார். அதன்படி யாழ் கோட்டையின் உட்புறம் மற்றும் வெளிப்புற சூழலை சுற்றுலா பயணிகள் கவரும் வண்ணம் அழகுபடுத்த தேவையான திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தொல்பொருள் திணைக்களம் ஆகியன இணைந்து புதிய திட்டங்களை வடிவமைக்குமாறும் அதற்கான அனுமதியை மத்திய அமைச்சு மற்றும் துறைசார் திணைக்களங்களிடமிருந்து பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். வரலாற்று சின்னமாக காணப்படும் கோட்டையை பாதுகாப்பதற்கும் அதனூடாக வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற வகையில் புதிய திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும். மேலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய சுற்றுலா இடங்களையும் அபிவிருத்தி செய்வது தொடர்பாக ஆராயுமாறும் ஆளுநர் தெரிவித்தார். இதேவேளை தொல்பொருள் திணைக்களமும் மத்திய கலாச்சார நிதியமும் மாகாண சபையோடு இணைந்து செயற்படும் போது அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க முடியும் எனவும் ஆளுநர் தெரிவித்தார். இந்த நிலையில் ஆளுநரின் பணிப்புரைகளை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் பணிப்புரையை துரிதமாக செயற்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக இதன்போது தெரிவித்திருந்தனர். முல்லைத்தீவில் கரையில் வயல் சொண்டிக்குளம் பகுதிகளை அண்மைத்துள்ள மக்களில் 130 நபர்களுக்கு எதிராக வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் தொடுக்கப்பட்ட வழக்கு முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. 1908ஆம் ஆண்டு தொடக்கம் மக்கள் பயிர் செய்து வாழ்ந்து வரும் குறித்த இடத்தில் மக்கள் தம் காணிகளை துப்புரவு செய்தமையை அடுத்து வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் அது தமக்குரிய காணி என்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். சொண்டிக்குளம் தேசிய பூங்காவுக்குள் உள் சென்றமை, தாவரங்களை வெட்டி வெளியாக்கியமை, காணிகளை வெளியாக்கியமை, பாதைகளை அமைத்தல் மற்றும் பாதைகளை பயன்படுத்தியமை போன்ற காரணங்களை முன்வைத்து குறித்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கானது கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி இடம்பெற்று நேற்றைய தினம் வழக்கு தவணையிடப்பட்டிருந்தது. அதற்கமைய நேற்று குறித்த வழக்கானது விசாரணைக்காக முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு தொடுநர்கள் மக்கள் சார்பில் சட்டத்தரணி தனஞ்சியன் முன்னிலையாக இருந்தார். இது தொடர்பாக வழக்கின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கும் போது, புதுக்குடியிருப்பு பகுதியிலே இருக்கின்ற கரையில் வயல் பிரதேசத்தில் வாழும் 100க்கும் மேற்பட்ட மக்களின் காணிகள் வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு கீழ் வருகின்ற காணிகள் என்று வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் தொடரப்பட்ட வழக்குகள் 2ஆம் தவணையாக நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட மக்கள் ஏற்கனவே தனியார் காணிகளுக்கான நூற்றாண்டு உறுதி வழங்கப்பட்ட மக்களும் தனியார் காணிகளுக்கு சொந்தமான மக்களும் அரசு அனுமதி பத்திரம் பெற்ற மக்கள் என்று 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இருக்கும் குறைபாடுகளை ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதேபோல் இன்றைய தினமும் இந்த வழக்கில் சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த வழக்கு தொடர்பாக மீள் பரிசீலனை செய்து இந்த வழக்குகள் தொடர்பாக குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டியிருப்பின் தாக்கல் செய்யுமாறும் நீதிமன்றத்தால் வழக்கு தொடுநர் தரப்புக்கு அறிவுறுத்தப்பட்டு குறித்த வழக்கானது 3வது பிரித்து வருகின்ற ஜூலை மாதம் 19ஆம் தேதி, 25ஆம் தேதி, 26ஆம் தேதிகளுக்கு தவணையிடப்பட்டது. எந்த ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்பட போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்றிருந்த ஊடக சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணையுமாறு ஜனாதிபதி கூறினாலும் எமக்கு இணையும் எண்ணம் இல்லை. அவர் இந்த நாட்டை மாத்திரமல்ல கட்சியையும் வீணடித்தவர் என்பதால் எந்த ஒரு இணக்கப்பாட்டினையும் ஏற்படுத்த நாம் விரும்பவில்லை. மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, சந்திரிகா குமாரதுங்க, மைத்திரிபால சிறிசேன போன்றவர்களின் ஆட்சி அமைவதற்கு ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு காரணியாக அமைந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே தற்போது முயற்சிக்கின்றார். அவர் ராஜபக்ச தரப்பை பாதுகாப்பராகவே செயற்படுகிறார். அவ்வாறான ஒருவரோடு நாம் எந்தவித இணக்கப்பாட்டையும் ஏற்படுத்த விரும்பவில்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைப்பதற்கு எந்த வகையிலும் முயற்சிக்கவில்லை. கட்சியை கட்டியெழுப்புவதற்கு தேவையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று பூச்சிய நிலைக்கு வந்துள்ளது. கட்சி பல கூறுகளாக பிளவுபட்டுள்ளது. கட்சியினை மீள கட்டியெழுப்புவது என்பது இலகுவான விடயமாக அமையாது.
அவ்வாறான முயற்சி எடுக்கப்பட்டால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயார். கிராம மட்டத்திலான மக்கள் சுதந்திர கட்சியோடு உள்ளார்கள். எனவே புதிய நபர்களோடு சுதந்திர கட்சியினை கட்டியெழுப்ப முடியும் என்று நம்புகின்றேன். எனது மகன் அரசியலுக்கு வர மாட்டார். 60 வயது கடந்ததும் செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஒதுங்குவேன் என்று கூறினேன். அவ்வாறே செய்தேன். கட்சிகள் மற்றும் அமைப்புகள் விடுத்த கோரிக்கையின் பிரகாரமே 2015ஆம் ஆண்டில் பொது வேட்பாளர் முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்தேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைக்கும் திட்டம் எதுவும் என்னிடம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் எந்த ஒரு சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என பெரும் தோட்டக்காய் தொழில் மற்றும் மகாபலி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத் தெரிவித்துள்ளார். நிலையான நாட்டுக்கு ஒரு வழி என்ற துணைப்பொருளில் நேற்று ஜனாதிபதி ஊடக அமையத்தில் இடம்பெற்றிருந்த செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். மேலும் மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மர உரிமை வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதோடு ஒரே நேரத்தில் தீர்வு காண்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கை ஒரு விவசாய நாடு. மேலும் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையும் விவசாயத்துறைக்கு பெரும் பங்களிப்பை வழங்கி வருகிறது. இதனால் தேயிலை, இறப்பரு, தென்னை மற்றும் சிறு ஏற்றுமதி பயிர்கள் தொடர்பான விவசாய உற்பத்திகள் எமது அமைச்சின் கீழ் வருகின்றன. மகாபலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எமது நாட்டில் 10 பெரிய அணைகள் உள்ளது. நாட்டுக்கு தேவையான மின்சார உற்பத்திக்கும் பெரும் பங்களிப்பை வழங்கும் என்றே கூற வேண்டும். எனவே இந்த இரு அமைச்சுக்களையும் சரியாக பயன்படுத்தினால் விவசாயத்தில் நம் நாடு தன்னிறைவு அடையலாம். இது இந்த நாட்டின் விவசாயத்துறை உயர்த்தும் திட்டத்தை முன்னெடுத்து செல்வதை எளிதாக்கியுள்ளது. விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்றும் குறிப்பிட்டார். தற்போது வட இலங்கை சமாதானத்தை அனுபவிப்பதாகவும் யுத்தம் இடம்பெற்ற காலத்திற்கு திரும்பி செல்வதை எவரும் விரும்பவில்லை எனவும் இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவரும் நோர்வே நாட்டு ராஜதந்திரியுமான எரிக் சோல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த எரிக் சோல்ஹெய்ம் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட தரப்புகளோடு சந்திப்புகளையும் நடத்தியிருந்தார். அதேவேளை இந்த விஜயம் தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் எரிக் சோல்ஹெய்ம், இன்னமும் தமிழர்களின் அபிலாஷைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத நிலையில் இலங்கை அரசு அதிகாரங்களை பகிர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சுமார் 20 ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருப்பதானது என்னை மிகவும் நெகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது. இலங்கையில் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் பலமுறை நான் இங்கு வந்திருக்கின்றேன். சிங்களவர்கள் மற்றும் தமிழர்கள் எனது நெருங்கிய நண்பர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்போது வட இலங்கை சமாதானத்தை அனுபவிப்பதுடன் அது மிகச்சிறந்த விடயமாகும். பாதுகாப்பு சிறந்த முறையில் உள்ளது. யுத்தம் இடம்பெற்ற காலத்திற்கு திரும்பி செல்வதை எவரும் விரும்பவில்லை. இருப்பினும் தமிழர்களின் பல அபிலாஷைகள் இன்னமும் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிலையிலேயே உள்ளன. குறிப்பாக யுத்தத்தின் போது காணாமல் போன தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்த்தது என்பதை அறியாமல் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காத்திருக்கின்றன. கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் இன்னமும் முழுமையாக அவற்றின் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படவில்லை. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் ஆலயங்களை அடிப்படையாக கொண்டு நிலவும் குழப்பங்களுக்கு அமைதியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும். வட இலங்கையில் வேலைவாய்ப்புகள் மற்றும் சுபீட்சம் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இலங்கை அரசு அதிகாரங்களை பகிர வேண்டும். தமிழர் உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்றும் இருப்பினும் அது வன்முறையற்ற விதத்தில் தொடரும் என்றும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்திலேயே பெருமளவானோர் கலந்து கொண்டதாகவும் அவர்களின் கூட்டமே சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது எனவும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், பழைய மார்க்சிச கொள்கையில் இருந்து மக்கள் விடுதலை முன்னணி விடுபட்டால் அரசியலில் முன்னேற்றம் அடையலாம் என்றார். அவர் மேலும் கூறிய போது, ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டே சகல அரசியல் கட்சிகளும் மேதின கூட்டத்தை நடத்தின. எந்த கூட்டத்திலும் தொழிலாளர்களின் உரிமைகள் பற்றி பேசப்படவில்லை. கட்சியின் அரசியல் பிரச்சனைகள், ஜனாதிபதி தேர்தல் பற்றியே கவனம் செலுத்தப்பட்டது. மேதின கூட்டத்தை நாங்கள் நடத்தவும் இல்லை, எந்த கட்சிக்கு சார்பாக செல்லவும் இல்லை. எமது கட்சியின் தேசிய சம்மேளனம் வெகு விரைவில் நடத்தப்படும். இதன்போது தொழிலாளரின் உரிமைகள் பற்றி விசேட திட்டங்களை முன்வைப்போம். சகல அரசியல் கட்சிகளும் பிரம்மாண்டமான முறையில் மேதின கூட்டத்தை நடத்தி இருந்தனர். எனினும் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டம் மாத்திரமே சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்ததோடு அவர்களின் கூட்டத்தில் தான் பெருமளவானோர் கலந்து கொண்டார்கள். மக்கள் விடுதலை முன்னணியினர் பழைய மார்க்சிசவாத கொள்கையில் இருந்து விடுபட்டு நவீன அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளுக்கு அமைய செயற்பட்டால் அரசியலில் முன்னேற்றம் அடையலாம் என்றார்.